அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 55 செங்கோன்மை, குறள் எண் 549. குடிபுறங்காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். இதுதான் ஒரு அருமையான குறள். அதாவது இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், குடிமக்களுக்கு பிறராலும் தன்னாலும் துன்பம் வராமல் காத்து அவர்கள் செய்யும் குற்றங்களை தண்டித்து ஒழிப்பதால் நாட்டை ஆளும் அரசனுக்கோ அல்லது தலைவனுக்கோ பழி ஆகாது. அது தலைவனின் கடமையுமாகும், தொழிலுமாகும். அதனால் அவருக்கு பழி நேராது என்று பொருள்பட இந்த குறள் அமைந்திருக்கிறது. அதாவது எதிரிகளிடமிருந்து நாட்டை காக்கணும். நம் நாட்டில் வாழும் மக்கள் அனைவருக்கும் எப்படி என்றால் வளமும் நலமும் பெற்று அவர்கள் பசி பிணியிலிருந்து பாதுகாத்து அவர்களை காக்க வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மக்களின் நலனில் அவர் எல்லா நிலையிலும் அக்கறை கொள்ள வேண்டும். தனது நாட்டில் மக்கள் விரும்பாத, மக்களை பாதிக்கும் ஏதேனும் ஒரு சிறிய குற்றத்தை எவர் செய்தாலும் அதனை கண்டு எரிமலையாக செய்யப்பட்டு குற்றம் புரிந்தவரை வேருடன் அழித்தல் வேண்டும். அப்படி அழிக்கும் பொழுதுதான் அம்மண்ணின் ஆட்சி நல்ல முறையில் காக்கப்பட்டு மக்கள் நலனும் உயரும், அந்த நாட்டில் அமைதி நிலவும். இதுபோல குடிமக்களுக்கு பிறராலும் அவர்களை ஆளும் மன்னராலும் அல்லது ஒரு தலைவராலும் துன்பம் வராமல் காத்து இருக்கும் பொழுது குற்றங்கள் எவரேனும் செய்வாராயின் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து தண்டிப்பது அந்த நாட்டை ஆளும் மன்னனுக்கோ அல்லது தலைவனுக்கோ உரிய கடமையாகும். அந்த கடமையால் அவருக்கு பழி ஒரு காலத்திலும் நேராது. அதனால் அவரது ஆட்சிக்கு வடு ஒருபோதும் வராது என்பதையே குடிபுறங்காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் என்ற குறள் மூலம் வள்ளுவ பெருந்தகை மக்களை நன்முறையில் காத்து ஆளும் மன்னவன் மக்கள் செய்யும் குற்றத்திற்கு தண்டிப்பு தந்து குற்றம் களைவதால் அவருக்கு பழி எதுவும் நேராது. அது அவரது தலையாய கடமை என்று அரசனின் அல்லது தலைவருக்கு உள்ள அதிகாரத்தை, செங்கோன்மையின் சுத்தம் பற்றி நமக்கு வள்ளுவ பெருந்தகை எடுத்திருக்கிறார்கள் இந்த குறள் வாயிலாக. வாழ்க வளத்துடன். நாளை நாம் மற்றொரு குறளில் சந்திப்போம்.